மிலரேப்பா. ஒரே பிறவியில் புத்தத்துவம் பெற்ற திபெத் மகாயோகி மிலரேப்பா. தியான சாதனை சத்திய போதனை. 3ஆம் பாகம். மிலரேப்பா. பாடல்கள். கானம் 1. மிலரேப்பா தன்னை குறித்து மிக நேர்த்தியாக இப்பாடல் மூலம் தனது சீடர்களுக்கு விளக்கியுள்ளார். மிலரேப்பா என்ற நான் என் குரு மார்பா ஆசீர்வாதத்துடன் எனது தந்தை மிலாஷிராஃப் ஜட்சன், தாய் ஞாத்சாகர் ஜன், நான் தோபிகா செவிக்கினிய குரல் என்பது பொருள். முன் ஜென்ம கர்ம வினைகளுக்கு எவரும் தப்பிக்க இயலாது. எங்கள் அதிர்ஷ்டம் ஏளனமாய் முற்பிறவி வினை பயனால் என் தந்தை மிலா காலமானார் என் இளம் வயதிலேயே. எங்கள் சொத்துக்கள், எங்கள் வீடு அத்தனையும் வலுக்கட்டாயமாக அபகரித்தனர் என் சித்தி சித்தப்பா. என் சித்தி சித்தப்பாவிற்கு நானும் என் தாயும் பணியாட்கள் ஆனோம். அவர்கள் அளிக்கும் உணவு நாய்க்கு போடும் உணவாக இருந்தது. பனிக்காற்று எங்கள் கிழிந்த உடைக்குள் நுழைந்து எங்கள் உடலை தொடும். அதனால் உடல் முழுவதும் பனிக்கட்டையால் உணர்வின்றி போகும். தொடர்ந்து எங்கள் சித்தப்பா கையில் அடி வாங்கியவன். அவருடைய கொடூர செயல் என்னை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தும். எங்களுடைய சித்தியின் கோபத்தீயில் தப்பிப்பது கடினம். நான் முடிந்த வரையில் ஒதுங்கியே இருந்தேன். என் தோள்பட்டைகள் வலியை பொருட்படுத்தவில்லை. துரதிர்ஷ்ட நிமிடங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மணியடித்தது. எங்கள் இதயங்கள் கவலையால் நிரம்பியது. நிராசையால் நான் யண்டன் மற்றும் ரண்டன் போன்ற லாமாக்களிடம் சென்றேன். அவர்களிடம் நான் து, சூர் மற்றும் டெட் கலைகளை கற்றேன். அக்கலைகளுக்கு பிரத்யேக சாட்சி என் சித்தி சித்தப்பா. நான் கிராமத்திலுள்ள உற்றார் உறவினர்களுக்கு தீது செய்தேன். இந்த பரிணாமமே என்னை தீர்க்கமான பச்சாதாபத்திற்கு ஆளாக்கியது. அப்பொழுது நான் மார்பா சிறந்த பயிற்சியாளர் பற்றி கேள்விப்பட்டேன். அவர் நரோபா மற்றும் மைத்ரிபால் ஆசிர்வாதம் பெற்றவர். பிரம்மபுத்திரா நதிக்கு மேற்கிலுள்ள கிராமத்தில் வசித்து வருகிறார். மிகவும் சிரமப்பட்டு அவ்விடத்தை அடைந்தேன். என்னை ஈன்ற தந்தைக்கு நிகராக காருண்ய மூர்த்தியான மார்பாவிற்கு 6 வருடங்கள் 8 மாதங்கள் பணிவிடை செய்தேன். அவருக்கு நான் பல வீடுகளை அமைத்தேன். விசாலமான வாயில்களுடன் 9 அடுக்கு மாட மாளிகையை கட்டினேன். அதன் பிறகே நான் அவரிடம் சீடனாக அங்கீகரிக்கப்பட்டேன். லாமா என்பவர் திபெத் ஆசிரமத்தில் கல்வி கற்பிக்கும் ஆசான்கள். சூர், ஷூர் மற்றும் டெட் தந்திர கலைகள் ஆகும். கானம் 2. மிலரேப்பா ஒரு நாள் சமைப்பதற்காக தமது குகையை விட்டு வெளியே சென்று மீண்டும் குகைக்குள் வருகையில் பெரிய பெரிய சக்கரங்கள் போன்ற கண்கள் கொண்ட இந்து நாட்டின் 5 துஷ்ட தேவதைகள் தெய்வங்களை வரவழைத்து கல்வியை கற்றுத் தருபவர்கள் வெறுக்கத்தக்க நிலையில் அங்கே காட்சியளித்தனர். ஏனென்றால் மிலரேப்பா அவர்களுக்கு என்றும் எவ்வித காணிக்கையும் அளிக்கவில்லை. அவர்களுக்காக அவர் இவ்வாறு பாடத் துவங்கினார். மாணிக்கம் ஆபரணமாக கொண்ட நதி படுகை தேவதைகளுக்கு காணிக்கையாக இப்பாடல். இந்த ஏகாந்தமான பிரதேசத்தில் என் குடில் அமைந்துள்ளது. இப்பிரதேசத்தில் பௌத்தர்கள் களிப்புற்றிருப்பார்கள். ஞான உள்ளம் பூண்ட குருமார்கள் இங்கே நடையாடுவர். எப்பயமும் இன்றி இப்பிரதேசத்தில் நான் இங்கு தனிமையில் வாழ்கிறேன். சிவப்பு நிற பள்ளத்தாக்கின் மீது வெள்ளை நிற மேக கூட்டங்கள் அமைதியாக செல்கிறது. கீழே சாங் நதி அமைதியாக பாய்ந்தோடுகிறது. இவ்விரண்டருக்கும் இடையே கழுகுகள் வட்டமிட்டபடி திரியும். பூக்களின் நடுவே தும்பிகள் திரிகிறது. பூக்களில் உள்ள மகரந்தத்தில் அது மயங்கி கிடக்கும். பறவைகளின் இனிய கானத்தால் நிரம்பிய காற்று வேகமாய் அங்குமிங்குமாக வீசி செல்லும். இந்த சிவப்பு நிற நதி படுகைகளில் சிட்டுக்குருவிகள் பறக்க பயிலுகிறது. கிளைக்கு கிளை குரங்குகள் மகிழ்ச்சியுடன் தாவி குதிக்கிறது. காட்டு விலங்குகள் போட்டியிட்டபடி ஓடிச் செல்கிறது. சூன்யம் மற்றும் சமாதி நிலையில் சாதகம் செய்வது எனக்கு பிடிக்கும். ஓ பூத பிசாசே, தேவகணங்கள், நீங்கள் அனைவரும் எனக்கு பிரியமான நண்பர்கள். தயை கருணை என்கிற அமிர்தம் பருகி திரும்ப உங்கள் இருப்பிடத்தை அடையுங்கள். கானம் 3. டோத்சாங் கிராமத்தில் உள்ள சில முக்கிய அதிகாரிகள் மிலரேப்பாவை சந்திக்க வந்தனர். ஜூம்பன் நங்கா சாங் பிரதேசத்தின் சிறப்புகளை விவரிக்குமாறு கோர பதிலுக்கு அவர் இவ்வாறு பாடினார். ஓ அதிகாரிகளை கேளுங்கள். இப்பிரதேசத்தின் மகிமை மிக உன்னதமான என் குருவை வணங்கியபடி
இப்பிரதேசத்தின் சிறப்பு அம்சங்களை விவரிக்கின்றேன். அழகாய் விளங்கும் இந்த ஜூம்வேன் எனும் ஆகாய வனம் அடர்ந்த மேகங்களின் மேலே உள்ளது. நீண்ட ஆழத்தில் கருநீல நிறத்தில் சூங் நதி பாய்ந்தோடுகிறது. எனக்கு பின்னே சுவர்க்கம் போல மாணிக்கம் கல் உயர்ந்து உள்ளது. என் பாதத்தின் அருகே பல வண்ண காட்டு பூக்கள் அடர்ந்துள்ளது. என் குகை வாயில் அருகே காட்டு விலங்குகள் கர்ஜித்தபடி அங்குமிங்குமாய் திரிகிறது. ஆகாயத்தில் கழுகுகள் பருந்துகள் மகிழ்ச்சியாய் வட்டமிட்டபடி இருக்கிறது. சொர்க்கத்திலுள்ள ஆகாய கங்கையின் துளிகள் விழுந்தபடி இருந்தும் தேனீக்கள் ரீம் என்று மந்திர உச்சாடனை செய்தவாறு சுற்றி திரியும். பெண் குதிரைகள் தம் குட்டிகளுடன் கூடி இயல்பாக விளையாடும். பாய்ந்தோடும் சிற்றோடைகளில் கூழாங்கற்களின் இனிய ஓசை. மரங்களின் மேலே குரங்குகள் அங்குமிங்குமாய் தாவி குதிக்கும். குயில்கள் இனிமையாக கூவி கொண்டிருக்கும் சமயத்தில் நான் கேட்கும் இந்த ஸ்வரங்களை என் உதவியாளர்கள். இப்பிரதேசத்தின் சிறப்பியல்புகள் கற்பனை கெட்டாதது. இதுவே நான் உங்களுக்கு இப்பாடலில் தெரிவிப்பது. ஓ நல்ல அதிகாரிகளே, நான் உணர்த்தியவற்றை நீங்கள் கடைப்பிடியுங்கள். என் வழியை பின்பற்றுங்கள். தீயவற்றை விட்டுவிட்டு நல்லவனவற்றை கடைப்பிடியுங்கள். இந்த போதனைகளை எல்லாம் எளிதாக என் இதயத்திலிருந்து வெளிப்பட்டவைகள். கானம் 4. ஒரு நாள் ரக்மா கிராம மக்கள் யோகியை தரிசிக்க வந்தார்கள். அவர்கள் அவரிடம், ஏன் இப்பிரதேசம் என்றால் உங்களுக்கு அவ்வளவு விருப்பம்? எப்படி நீங்கள் இங்கே இவ்வளவு ஆனந்தமாய் உள்ளீர்கள்? இங்கு உள்ளவற்றின் மீது உங்களின் தனிப்பட்ட கருத்து யாது? தயவு தெரிவியுங்கள் என்று கேட்க, அதற்கு பதிலாக அப்பிரதேசத்தின் விசேஷங்கள் பற்றி இவ்வாறு பாடத் துவங்கினார் மிலரேப்பா. அமைதியான நிர்மலமான புத்த தத்துவத்துடன் கூடிய பிரதேசம் அது. உயர்ந்து நிற்கும் பனிச்சிகரங்கள், தேவதைகள் பார்வையிடும் பிரதேசம் இது. என்னை வாழ வைக்கும் கிராமத்து வாசிகள். கிராமங்கள் அங்கே அடிவாரத்தில் உள்ளன. அதை சுற்றி பனியால் சூழப்பட்ட வெண்பனி மலைகள், கோரிக்கைகள் தீர்க்கும் கல்ப விருட்சங்கள் முன்னே பரந்த நிலப்பரப்பில் அடர்ந்துள்ளன. படர்ந்த பசும் பூஞ்சோலைகள் விசாலமாய் பள்ளத்தாக்கு முழுவதுமாக பரவி காணப்படுகின்றன. நறுமணமிக்க தாமரை மலர்களை சுற்றி ரீங்காரம் செய்தவாறு வண்டினங்கள் உல்லாசமாய் சுற்றி திரிகின்றன. நதி ஓரங்கள் மற்றும் நதியின் நடுவில் தலை வணங்கியபடி கொக்குகள் இன்பமாய் இயற்கையை ரசித்தவாறு கிடைத்தவற்றோடு ஆனந்தமாய் இருக்கின்றது. மரக்கிளைகளில் காட்டு பறவைகள் இன்னிசைத்து மகிழ்கின்றன. மெல்லிய தென்றல் காற்றிற்கு நாட்டியம் செய்தவாறு மரத்திலிருந்து உதிரும் இலைகள் மெல்ல மெல்ல தரையை வந்தடைகின்றன. மர உச்சியில் வானர கூட்டம் மகிழ்ச்சியாய் தாவி குரல் எழுப்புகின்றன. பச்சை பசும் சோலைகள் பசுக்கள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இச்சிந்தனையும் இன்றி மாடு மேய்ப்பவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள். புல்லாங்குழலை ஊதி இசைத்தவாறு சந்தோஷமாக பாடி திளைக்கின்றார்கள். ஆனால் உலகில் மற்ற ஏனையோர் ஆசைகளுடனும் கோரிக்கைகளுடனும் காணப்படுகின்றனர். பூமியிலுள்ள மக்கள் அனைவரும் உலகளாவிய விஷயங்களில் மூழ்கி கிடக்கின்றார்கள். இந்த சிவப்பு நிற ஒளியை பரப்புகின்ற பாறையின் மீது நின்றவாறு யோகியான நான் யோக நிலையுடன் காண்கின்றேன். அவர்கள் நிலையற்ற ஒன்றிற்காகவே பயணிக்கின்றார்கள் என்று அவர்களை கண்காணித்த எனக்கு தெரிகிறது. அவர்களை பரிசீலித்த பிறகு நான் செல்வங்கள் நிலையற்றவை என்பதை நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் அவைகளெல்லாம் எனக்கு காணல் நீர் போல தோன்றும். கனவு போன்ற இவ்வாழ்க்கை நிலையற்றது என்பது எனக்கு தெரியும். உண்மையான இவ்வறிவு எவருக்கு இல்லையோ அவர்களின் மீது என் உள்ளத்திலிருந்து கருணை பொங்கி எழுகிறது. ஆகாயத்தில் உள்ள சூனியம் எனது ஆகாரம். பற்பல விதத்தில் ஓட்டம் பிடிக்கும் மனதை தாண்டுவதே என் தியான சாதகம். எனக்கு தியானத்தில் பற்பல காட்சிகள் பற்பல அனுபவங்கள் வருகின்றன. உண்மையில் அது என்றென்றும் புத்தம் புதியதாகவே தோன்றும். இதுவே உலக நியதி. இம்மூன்று கட்டங்களான உலகிற்கு உள்ள தர்மங்கள் மிகவும் வியப்பாய் தோன்றும். இது மிகவும் அற்புதம், ஆச்சரியம். பௌத்திக உருவங்கள் எத்தனை காணப்பட்டாலும் அவற்றின் இயற்கை அனைத்தும் சூன்யமே. 3 நிலைகளில் உலகம். பௌத்திக உலகின் கோரிக்கை உலகம், வேர்ல்ட் ஆஃப் டிசையர். உருவ உலகம், வேர்ல்ட் ஆஃப் ஃபார்ம். அரூப உலகம், வேர்ல்ட் ஆஃப் நான் ஃபார்ம். உலகங்களில் உள்ள ஒவ்வொரு ஜீவியும் இம்மூன்று உலகங்களில் மூழ்கி இருப்பான். கானம் 5. மிக அழகான அலங்காரத்துடன் கூடிய ஒரு பெண் மிலரேப்பாவை இவ்வாறு கேட்டாள். உங்களுக்கு அம்மா, அப்பா, அக்கா, தங்கை எவரும் இல்லையா? உங்களின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக மகன், மகள், அவர்களுக்குட்பட்டவர்கள் எவரும் இல்லையா? இதற்கு பதிலாக அவர் இப்பாடலில் சம்சாரம் அல்லது உலகளாவிய விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் என்பதை தெரிவித்துள்ளார்.
இந்த உலகளாவிய விஷயங்கள் முதலில் பெருத்த மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இருந்தது. அவற்றிற்கு தொடர்புடைய பாடங்களை பின்னர்தான் கற்றுக்கொண்டேன். முடிவில் அது பேய்களின் சிறைச்சாலையாக தோன்றிற்று. உலகளாவிய விஷயங்கள் மீது என் சிந்தனைகள் உணர்வுகள் இவ்வாறுள்ளது. ஆகையால் அவற்றை நான் என் மனதிலிருந்து நீக்கிவிட்டேன். முதலில் தோழியானவள் புன்னகைத்தவாறு தேவதையைப் போல காணப்பட்டாள். அதன் பிறகு அவள் தாங்கிக் கொள்ள முடியாத கவலையாக காணப்பட்டாள். கடைசியில் அவள் ஒரு பூதம் போல காட்சியளித்தாள். துணையாக இருப்பவர்கள் பற்றி என் சிந்தனைகள் உணர்வுகள் இவ்வாறு உள்ளது. ஆகையால் நட்பை நான் என் மனதிலிருந்து நீக்கிவிட்டேன். முதலில் குழந்தை ஒரு தேவதூதனைப் போல புன்முறுவல் செய்வான். அதன் பிறகு அக்கம் பக்கம் உள்ளவர்களோடு அவன் பல தொல்லைகளை கொண்டு வருவான். இறுதியில் அவனே எனக்கு வாரிசு மற்றும் எதிரியாவான். பிள்ளைகளை குறித்த என் சிந்தனைகள் உணர்வுகள் இவ்வாறுள்ளது. ஆகையால் மகன் மற்றும் மருமகன்களை நான் என் மனதிலிருந்து நீக்கிவிட்டேன். முதலில் பணம் எல்லா கோரிக்கைகளை தீர்க்கும் வரப்பிரசாதமாக தோன்றிற்று. அதன் பிறகு அது இல்லை என்றால் வாழவே முடியாது என்ற நிலை. இறுதியில் பைசா கையில் இல்லை என்றால் பிச்சை கேட்கும் நிலைக்கு தள்ளப்படுவான். பணத்தை குறித்த என் சிந்தனைகள் பாவனைகள் இவ்வாறுள்ளது. ஆகையால் செல்வத்தை நான் என் மனதிலிருந்து நீக்கிவிட்டேன். இவ்விஷயங்கள் யாவற்றையும் சிந்தித்தால் நான் ஒரு நிர்கதியற்றவன். அறநெறிகளை பின்பற்றுங்கள். அறநெறிகளை பற்றி ஆலோசித்த போது அறநெறிகளை ஆசரிப்பதை அழித்தலை தவிர நான் வேறொன்றும் செய்கிறேன். காலன் என்னை நெருங்கினாலும் எனக்கு எக்கவலையும் இல்லை. நான் வரவேற்பேன். கானம் 6. ஒருமுறை மிளரேப்பா தியான சாதகம் செய்ய செல்லுகையில் வழியில் ஸ்ரீரி என்ற இடத்தில் தவா நோர்பு ஆபரணம் என்று பெயர் என்ற செல்வ சீமான் நடத்தி வரும் சத்திரத்தில் தங்கினார். அந்த எஜமான் தனது கூலியாட்களுடன் அங்கே இருந்தான். மிளரேப்பா அவரிடம் பிச்சை கேட்க ஏதாவது ஒரு வேலையை தேடி பிழைத்துக் கொள்ள கூடாதா என்று சொல்கிறார். போக பாக்கியங்கள் அனுபவிப்பது வருங்காலத்தின் கவலைகளின் மூலதனம் என்று அறிவித்து மிளரேப்பா என் பாடலை கேளுங்கள் என பாடத் தொடங்கினார். 8 எச்சரிக்கைகள். மக்கள் சமூகத்தோடு கூடிய பெரிய சகரங்களில் மாட மாளிகைகளில் வாழ்வது உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பூமியை விட்டு சென்ற பிறகு அவையெல்லாம் சிதிலமடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மை என நினைக்கும் அற்பமான பேரும் புகழுக்காகவே ஆசைப்படுகின்றீர்கள். அதனின் பின் தொடர்கிறீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மரண தருவாயில் அவையாவும் உங்களுக்கு சேமிப்பையோ பாதுகாப்பையோ அளிக்காது. எந்த சொந்த பந்தங்களுக்காக வாழ்க்கையில் நீ இப்போது பாச பிணைப்போடு வாழ்கிறாய். ஆனால் நினைவிற்குள் உலகை விட்டு செல்லும் போது நீ அவர்கள் அனைவரையும் இங்கேயே விட்டு செல்ல வேண்டும். உன் பிள்ளைகள், செல்வங்கள் மற்றும் வேலைக்காரர்கள் எவரிடத்தேனும் நீ பாசத்தால் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறாய். ஆனால் நினைவிற்குள் உலகை விட்டு செல்லும் போது உன் காலியான கைகள் அவற்றை எதுவும் வாங்கி கொள்ளாது. உன் உடல் ஆரோக்கியமாக மற்றும் பலமாய் இருப்பதினால் அதன் மேல் நீ பற்று கொண்டிருக்கிறாய். ஆனால் நினைவிற்குள் உன் மரண சமயத்தில் உன் பிணத்தை கட்டி போட்டு தூக்கிச் செல்வார்கள். இப்போது உன் உடலுறுப்புகள் யாவும் தூய்மையாக உள்ளது. உன் இரத்த நாளங்களும் பலமாக சுறுசுறுப்புடன் இயங்குகிறது. ஆனால் நினைவிற்குள் உன் மரண சமயத்தில் உன்னை எடுத்துச் செல்லும் போது அவைகள் நீண்ட நேரம் உன்னுடன் தங்காது. சுவைமிக்க உணவு மற்றும் பதார்த்தங்கள் உண்பது உனக்கு அலாதி விருப்பம். ஆனால் நினைவிற்குள் உன் மரண சமயத்தில் உன் வாயிலிருந்து ஊன் வடியும். இவற்றையெல்லாம் யோசித்தால் உங்களுக்கு எவ்வுதவியும் செய்கிறேன். ஆனால் புத்தர் போதித்த அறநெறிகளை பின்பற்றுங்கள். இவ்வுலகிலுள்ள சிற்றின்பங்கள் யாவும் என எதுவும் ஈர்க்க முடியாது. மிளரேப்பா என்ற நான் இந்த 8 விழிப்புணர்வுகளை சூங்கில் காரெக்ஸே என்ற விருந்தினர் விடுதி முன் அனைவரும் பயனுறும் விதத்தில் இந்த எச்சரிக்கைகளை மிகவும் எளிய நடையில் விவரித்தேன். இவற்றை நீங்கள் நன்குணர்ந்து தயவு செய்து சாதகம் செய்யுங்கள். கானம் 7. தன்னுடைய ஆதரவாளனான சிண்டோமோவிடம் இவ்வாறு கூறினார். மிக உன்னதமான மனித உடல் பெற்ற நீ பௌத்த மதம் நிறைந்த இப்பிரதேசத்தில் பிறந்தும் தர்மத்தை கடைபிடிக்காமல் இருப்பது எத்தகு மூட செயல் என்று பாடத் தொடங்கினார். பயிற்சியாளரான எனது குரு மார்பா அவர்களின் பாத கமலங்களுக்கு சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களுடன், ஓ நம்பிக்கைக்குரிய என் தொண்டர்களை கேளுங்கள், பாடுகின்றேன். உங்களை சுற்றி நல்ல அறநெறிகள் சூழப்பட்டிருந்தாலும் அலட்சியத்தால் மூர்க்கமாக செயல்படுவது எத்தகு பாவச் செயலன்றோ. நீங்கள் மூடத்தனமாக வாழ்க்கையை அர்த்தமற்றதாக அனுபவிக்கின்றீர்கள். இந்த மானிட சரீரம் விலை மதிக்கத்தக்க அரிய அன்பளிப்பு. இது சிறை போன்ற இந்த நகரங்களை பற்றி கொண்டு
நீங்கள் இங்கு மூடத்தனமாக தொங்குகின்றீர்கள். உங்கள் மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் எத்தகு அறிவற்ற செயல்! இப்படி இருந்தால் உங்களை எவர் அணுகுவார்கள்? இனிமையான மென்மையான உங்கள் அன்பு மொழி அர்த்தமற்றவை. அவைகள் உங்கள் கனவுலகில் ஒலிக்கின்ற வெறும் சப்தங்களாகும். உதிரும் மலர்களைப் போல எதிரியுடன் போராடி போராடி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பளியாதிருப்பது எத்தகு அறிவற்ற செயல்! நீங்கள் மாயை எனும் படுகொலியில் சிக்குண்டு குடும்பத்திற்காக படாத பாடாய் பட்டொழிகின்றீர்கள். இது எத்தகையான மூட செயல்! பிறரிடம் கடன் வாங்கியவற்றின் மீது சொத்து மற்றும் பணம் அடகு வைப்பது எத்தகு மூடத்தனம்! இந்த ஊனுடலை எவ்வளவாக அலங்கரிக்கின்றீர்களோ! வினோதமாய் உள்ளது. அழுக்கு நிரம்பிய நடமாடும் பாத்திரம் இது. செல்வத்திற்கும் மற்றும் பொருளுக்காகவும் நாடி நரம்புகளை பிழிந்தெடுப்பது வினோதமாக உள்ளது. உள்ளுக்குள்ளிருந்து வரும் அமிர்தமான செய்திகளை பொருட்படுத்துவதே இல்லை. எதற்கும் பயனற்றவர்களின் மத்தியில் இருந்தாலும் தர்ம நெறிகளை பின்பற்றுவதில் விழிப்புடனும் தெளிவுடனும் இருங்கள் என்னை போல. கானம் 8. மிலரேப்பா சிறந்த விசுவாசம் கொண்ட ஒரு யோகி தனது தொண்டர்கள் விலை மதிக்கவியலாத சிறந்த நன்கொடையை காணிக்கையாக சமர்ப்பித்தவாறு நீங்கள் குருவிடம் ஒரு சீடனாக தம் கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றினீர்கள்? இந்த நிலையை அடைய எத்தகையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டீர்கள் என்று கேட்க, அதற்கு சமாதானமாக அவர் இப்பாடலில் விவரித்துள்ளார் 6 சங்கல்பங்கள். எவரொருவர் இவ்வுலகை வெறுத்து ஒதுங்கி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தர்மம் என்றால் கட்டாயம் நம்பிக்கை இருக்கும். முழு மனதுடன் இல்லற நினைவுகளை விட்டொழியாதவர்களுக்கு இது கடினம். எவரொருவர் சொந்த ஊரை விடுப்பாரோ அவரை கோபம் அணுகாது. சொந்த பந்தங்களுக்கிடையே உள்ள நெருங்கின தொடர்பை ஜெயிப்பது அவ்வளவு சுலபமல்ல. இதற்கான சிறந்த வழி உறவுகளை துறப்பதே. நான் செல்வ சீமான் என்று எவரும் நினையார். அவ்வாறு நினைப்பவன் நேர்மையான நூல் ஆடையை உடுப்பான். அவன் கோரிக்கைகளை பேராசையை எளிதாக ஜெயிப்பான். உலக ஈர்ப்புகளுக்கு தூரமாக இருப்பது மிக கடினம். நேர்மை கொண்டிருந்தால் பற்றி கொண்ட உலக ஈர்ப்புகள் அனைத்தும் தூர விலகும். மிருகம் போல செயல்படுவது, மலை பிரதேசங்களில் வசிப்பது, ஆணவம் மற்றும் அகங்காரத்தை ஜெயிப்பது மிக கடினம். ஓ என் அன்பு தொண்டர்களே, நன்கு புரிந்து கொண்டால் உண்மையில் இவ்வாறே இருக்கும். பிடிவாத மூலத்திலிருந்து ஆரம்பமாகும். நீங்கள் அனைவரும் அர்த்தமுள்ள விஷயங்களை மேற்கொள்வீர் என ஆசைப்படுகின்றேன். பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு கடைபிடியுங்கள். கானம் 9. மிலரேப்பா பிச்சைக்கு சென்று திரும்புகையில் அறநெறி வலுவாத சான்றோர்கள் கூடிய சபையில் ஒருவன் மிலரேப்பாவை ஏளனம் செய்கிறான். அச்சபைக்குரிய மற்றொருவன் அவரை இனங்கண்டு இவ்வாறு கூறினான்: இச்சபைக்கு வருகை தந்த அனைவரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக எங்கள் அனைவருக்காக ஒரு பாடலை பாடுங்கள். இதற்கு பதிலாக இவ்வாறு பாடத் தொடங்கினார்: ஐயோ, இவ்வுலகம் சமுத்திரம் போன்றதல்லவா? எவருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அள்ளி கொள்ளலாம். ஆனால் சமுத்திரம் மட்டும் குறைவின்றி அவ்வாறே இருக்கும். அதை போலவே திரி ரத்தினங்கள் சம்சாரம் எனும் சமுத்திரம் ஏறு பர்வதத்திற்கு ஈடு இணை அன்றோ? அவற்றை எவரேனும் எப்பொழுதாயினும் அசைத்ததுண்டோ? மங்கோலி கள்வர்கள் யோகிகளின் குகைகளின் மேல் போர் தொடுக்கின்றீர்களா? அதற்கென்று யோகிகள் கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு குடி புகுந்தார்களா? அடுத்த பிறவின் மீது மிகுந்த விருப்பமா மக்களுக்கு? எதற்காக அவர்கள் சிஷ்யர்களை அவ்வாறு பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள்? அடுத்த ஜென்மத்தில் இந்த ஊனாடைகளின் விலை கூடி விடுமா? எதற்காக பெண்கள் இங்கு இத்தனை ஊனாடைகளை தயாரிக்கின்றார்கள்? இவ்வுலகம் காலியாகி விடுமென்ற அச்சமா மக்களுக்கு? எதற்காக நீங்கள் பூசாரி முதல் சாமானியர்கள் வரையில் சந்தானத்திற்காக அவ்வளவாக அவதிப்படுகின்றீர்கள்? நீங்கள் அடுத்த பிறவிக்காக உணவு தேநீர் வகைகளை பதுக்கி வைக்கின்றீர்களா? அப்படியெனில் எதற்காக ஆண் பெண் என்ற இருபாலர்களை தானம் அளிப்பதில்லை? சொர்க்கத்தில் கவலைக்கிடமானது ஏதாவது ஒன்றுள்ளதா? சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சிலரே நினைக்கின்றீர்களே, ஏன்? கீழேயுள்ள நரகத்தில் ஏதாவது சந்தோஷம் உள்ளதா? எதற்காக அனைவரும் நரகத்தை பார்க்க துடிக்கின்றீர்கள்? உங்களுக்கு தெரியுமா, எல்லா துன்பங்களுக்கும் கீழ் லோகங்களுக்கு மூல காரணம் பாவ வினைகளே. நல்லவனவற்றை பின்பற்றுங்கள். நீங்களே கட்டாயம் அறிவீர்கள். காலம் நெருங்கும் போது எச்சிந்தனைகள் இன்றி இருப்பீர்கள். திரி ரத்தினங்கள் பௌத்த தத்துவம், தர்ம நெறியை பின்பற்றுவது மற்றும் புத்த சங்கத்தை அனுசரிப்பது இவையே.
பௌத்த தர்மத்தில் திரி ரத்தினங்கள் என்பார்கள். இவையே புத்தர் உரையான 1. புத்தம் சரணம் கச்சாமி. 2. தர்மம் சரணம் கச்சாமி. 3. சங்கம் சரணம் கச்சாமி. கானம் 10. பருவ காலம் துவங்கும் சமயம் மிளரேப்பா லோவோ எனும் இடத்தை விட்டு கார்கால தர்மத்தை போதிப்பதற்காக திசே எனும் பனி சிகரம் செல்ல எண்ணினார். இந்த சந்தர்ப்பத்தில் அவரின் தொண்டர்கள் அவரை வழியனுப்ப விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். அவரை சுற்றி வளையமாக நின்று அவருக்கு அன்பளிப்புகளை அர்ப்பணித்து மிக்க பணிவுடன் இவ்வாறு வேண்டினர். எங்கள் மீது கருணை பொழிந்து சீடர்களான எமக்கு அருளையுங்கள் என்றதற்கு ஜட்சன் மிளரேப்பா நிலையற்றவற்றிற்கு மதிப்பு அளிக்காதீர்கள், தர்ம நெறிகளை மேற்கொண்டு பெரும் கொள்கையாக்கி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியபடி இப்பாடலை பாடினார். நிலையற்றவைகளை 8 இலக்கோடு ஒப்பிடும் பாடல். இங்கு கூடியிருக்கும் என் நம்பிக்கைக்குரிய சீடர்களே, உங்களை நீங்களே வினா தொடுத்துக் கொள்ளுங்கள். நான் அறநெறிகளை வழுவாமல் இருக்கின்றேனா? என் புத்தியில் அவ்வெண்ணம் ஆழமாய் பதிந்துள்ளதா? எவரொருவர் அறநெறிகளை பின்பற்ற கோரிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு விசுவாசம் ஓங்கி வளர்ந்திருக்கும். இந்த உலகளாவிய சத்தியங்கள் அவர்கள் வாயால் வெளிப்படுவதை உற்று கவனியுங்கள். இந்த ஆன்மீக போதனைகள் மற்றும் ஒற்றுமையை கேளுங்கள். தங்கத்தாலான வர்ண சித்திரங்கள், கருநீல நிற பூக்கள், இப்பள்ளத்தாக்கின் அடிவாரத்தில் விளைகின்ற பயிர்கள், அழகு நிறைந்த பட்டாடைகள், விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள், சந்திரன் மற்றும் பிரியமான குமாரன், இவை 8ம் ஈடு இணையானவை. இந்த வழக்கமான எளிமையான சொற்களுடன் இந்த விஷயங்கள் இதற்கு முன் எவரும் பாடவில்லை. மன ஒருமையுடன் பாடல் முழுவதையும் கேட்டாலொழிய புரிந்து கொள்வது அசாத்தியம். எத்தகு விலை மதிப்புள்ள தங்க சித்திரமானாலும் சில காலத்திற்கு பிறகு சாயம் வெளுத்து போகும். இது நமக்கு பொருட்களின் மீதுள்ள பிரம்மை என்பதை விளக்குகிறது. எப்பொருளும் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பதில்லை என்பதை அது உறுதி செய்கிறது. சிந்தித்து பாருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அறநெறியை கைப்பற்றுவீர்கள். அழகு மிகுந்த அந்த கரு நீல நிற பூக்கள் பனி பொழிந்தால் சில நிமிடத்திற்கெல்லாம் உதிர்ந்து போகும். இது நமக்கு பொருட்களின் மீதுள்ள பிரம்மை என்பதை விளக்குகிறது. எப்பொருளும் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பதில்லை என்பதை அது உறுதி செய்கிறது. சிந்தித்து பாருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அறநெறியை கைப்பற்றுவீர்கள். பள்ளத்தாக்கின் மேலே மழை வெள்ளத்தால் மேல்தட்டு பகுதியெல்லாம் அடித்து சென்றுவிடும். உடனே கீழேயுள்ள மைதானம் எல்லாம் பலவீனமாகிவிடும். இது நமக்கு பொருட்களின் மீதுள்ள பிரம்மை என்பதை விளக்குகிறது. எப்பொருளும் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பதில்லை என்பதை அது உறுதி செய்கிறது. சிந்தித்து பாருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அறநெறியை கைப்பற்றுவீர்கள். பளபளக்கின்ற பட்டாடைகள் ஒரு கத்தரி வெட்டுக்கு சரி. இது நமக்கு பொருட்களின் மீதுள்ள பிரம்மை என்பதை விளக்குகிறது. எப்பொருளும் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பதில்லை என்பதை அது உறுதி செய்கிறது. சிந்தித்து பாருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அறநெறியை கைப்பற்றுவீர்கள். நீ பொத்தி பொத்தி பார்த்து கொள்ளும் விலை மதிப்புள்ள ஆபரணங்கள் விரைவிலேயே அது வேறொருவருக்கு சொந்தமாகிவிடும். இது நமக்கு பொருட்களின் மீதுள்ள பிரம்மை என்பதை விளக்குகிறது. எப்பொருளும் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பதில்லை என்பதை அது உறுதி செய்கிறது. சிந்தித்து பாருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அறநெறியை கைப்பற்றுவீர்கள். தேகின்ற சந்திரனின் ஒளி உடனே கரைந்துவிடும். இது நமக்கு பொருட்களின் மீதுள்ள பிரம்மை என்பதை விளக்குகிறது. எப்பொருளும் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பதில்லை என்பதை அது உறுதி செய்கிறது. சிந்தித்து பாருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அறநெறியை கைப்பற்றுவீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரியமான மகன் பிறப்பான், ஆனால் அவன் வெகு விரைவில் பிரிந்து சென்று விடுவான். இது நமக்கு பொருட்களின் மீதுள்ள பிரம்மை என்பதை விளக்குகிறது. எப்பொருளும் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பதில்லை என்பதை அது உறுதி செய்கிறது. சிந்தித்து பாருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அறநெறியை கைப்பற்றுவீர்கள். 8 உதாரணங்களோடு கூடிய எமது பாடல் இதுவே. இதை நீங்கள் நினைவில் நிறுத்தி கடைபிடிப்பீர்கள் என நம்புகிறேன். வியாபாரங்கள், பந்தங்கள் எப்பொழுதும் பலமாய் இழுத்தவாறே இருக்கும். ஆதலால் அவற்றை உதறி தள்ளிவிட்டு அறநெறிகளை பின்பற்றுங்கள். நாளை செய்யலாம் என எண்ணினால் சட்டென வாழ்க்கை முடிந்துவிட்டால் காலன் வருவதை எவர் அறிவார்? இவற்றை மனதிற்கொண்டு பயபக்தியுடன் அறநெறிகளை கடைபிடியுங்கள். கானம் 11. மிளரேப்பா தனது சீடர்களோடு டீன் ரீ நமர் எனும் இடத்தில் ஒரு பெயருள்ள நபரை விசாரித்து சென்று கொண்டிருக்கையில் பௌத்த மத கொள்கையாளரான யாங்னே என்ற புகழ்பெற்ற மருத்துவரின் இல்லம் செல்கிறார். பணிவன்போடு வரவேற்ற அம்மருத்துவர் இவ்வாறு உரைக்கின்றார்: மகானுபாவரே, அருகில் உள்ள எப்பொருளாகினும் அதனை ஒப்பிட்டு போதிப்பதாக கேள்வியுற்றேன். இதோ இக்குளத்திலுள்ள நீர் குமிழ்களை
பயன்படுத்தி தாங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை எடுத்துரைப்பீர் என கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மெலரேப்பா இவ்வாறு பாடுகின்றார். நீரின் மீது மிதக்கின்ற நீர்க்குமிழ்கள், கருணை வடிவான எம் குருவிற்கு பணிவான வணக்கங்கள். அறநெறிகள் பற்றி சிந்திக்கும் வண்ணம் இங்குள்ளவர்களுக்காக என் பிரார்த்தனை. அவர் சொல்லியவாறு வாழ்க்கை நீரின் மீது மிதக்கும் குமிழ் போல கரைந்துவிடும். இதில் நம்பிக்கை என்பதற்கு இடமில்லை. சாமானிய மக்களின் வாழ்க்கை ஒரு கல்வனை போன்றது. கல்வனை போல் யாரும் மற்ற வீட்டில் நுழையும் எத்தகு பயனற்ற வேலையோ தெரியுமா உங்களுக்கு? இளமை என்பது கோடைக்கால மலர் போன்றது. அது விரைவில் வாடிவிடும். முதுமை என்பது மைதானத்தில் பரவி கிடக்கும் புல் போன்றது. பார்க்க அது உன் பாதத்தின் அருகே இருக்கும். புத்தர் உரைக்கின்றார், ஜனன மரணங்கள் சூரியோதயம் சூரியாஸ்தமனம் போன்றது. அப்படி உதிக்கும், இப்படி மறைந்துவிடும். நோய் ஒரு இறகு காயம்பட்ட பறவைக்கு ஒத்தது. உங்களுக்கு தெரியாது, பலம் மற்றும் ஆரோக்கியம் உன்னையும் உன் வாழ்க்கையையும் ஒரே சமயத்தில் பாலைவனமாக்கிவிடும். மரணம் ஒரு எண்ணெயற்ற விளக்கு போன்றது. கடைசி ஒளிக்கு பிறகு நான் அறுதியிட்டு கூறுகின்றேன், இவ்வுலகில் எதுவும் நிலையானதல்ல. தீய கர்மாக்கள் நீர்நிலைகளை போன்றது. அவை மேல் நோக்கி பாய்வதை நான் எங்கும் கண்டதில்லை. பாவியானவன் ஓர் நஞ்சுமிக்க மரத்திற்கு ஒப்பானவன். நீ அதன் மீது சாய்ந்தால் நஞ்சினால் நீயும் காயப்படுவாய். எல்லை மீறி நடப்பவர்கள் பணியால் அழுகிய பட்டாணி போல, பாலான வெண்ணெயைப் போல எல்லாவற்றையும் கெடுப்பார்கள். அறநெறிகளை பின்பற்றுபவர்கள் நிலைத்தில் உழைக்கும் உழவன் போன்றவர்கள். உழைப்பாலும் விழிப்புணர்வாலும் கட்டாயம் பயனடைவார்கள். குரு என்பவர் அமிர்தமயமான ஔடதம் போன்றவர். அவரை சார்ந்து நின்றவர்களுக்கு வெற்றி நிச்சயம். கடமை தவறாத காவலாளி ஒரு தூண் போன்றவன். இவைகளை கடைபிடித்தோர் நிச்சயம் பயனடைவார்கள். கர்ம சித்தாந்தம் வாழ்க்கை சக்கரம் போன்றது. இந்த சித்தாந்தத்தை பின்பற்றி தவறினால் பேரிழப்பு நேரிடும். சம்சாரம் என்பது உடலில் ஆழமாக தைத்து சென்ற விஷம் கொண்ட முள் போன்றது. இதை எடுத்தெறியாவிடல் அவ்விஷம் உலகெங்கிலும் உள்ள பரவிவிடும். மரணத்தை அணுக விடுவது சூரியாஸ்தமனத்தின் போது விழும் மரத்தின் நிழல் போன்றது. அந்த நிழல் வேகமாய் நகரும். அதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அச்சமயத்தில் தர்மம் தலைகாக்கும். வெற்றிக்கு காரணம் தர்மமே. இந்த திட நம்பிக்கை கொண்ட உள்ளங்கள் மிக அரிது. இந்த சம்சாரத்தில் உள்ள எல்லா குழப்பங்களுக்கு காரணம் மனிதனின் கோரிக்கைகளே. ஆனால் அவர்கள் தேவையானவற்றை அடைய வலுக்கட்டாயமாகவோ கள்ளத்தனமாகவோ பெறுவார்கள். எவரொருவர் தர்ம நெறிகளை பற்றி பேசுகின்றார்களோ அவர்கள் மகிழ்ச்சியை ஆற தழுவி நிற்பார்கள். ஆனால் கடைபிடிப்பதில் மட்டும் கோட்டை விடுவார்கள். ஆதலால் என் அன்பு தொண்டர்களே, இவ்வளவு பேச்சுக்கள் எதற்கு? புனிதமான தர்ம நெறிகளை கடைபிடியுங்கள். கானம் 12. உண்மையில் இது என் மனதிற்கு பெரும் பயனுடையது என்று வியாக்கியானித்தவாறு அம்மருத்துவர் மேலும் தொடர்ந்தார். பௌத்த கொள்கையின் மீது ஒரு திட நம்பிக்கை ஏற்பட சரியான கர்ம ஜென்ம சித்தாந்தம், வியாதி பீடை, முதுமை மற்றும் மரணம் குறித்த உண்மைகளை சற்று ஆழமாக தெரிவியுங்கள் என்று கேட்டார். பதிலாக அந்த ஞானி இப்பாடலில் விவரித்தார். இங்கு கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, தயவு கூர்ந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் திடகாத்திரமாக வலிமை மிக்க உடலமைப்போடு இருக்கும் போது முதுமையை பற்றி யோசிக்க மாட்டீர்கள். பூமியில் உள்ள விதைகள் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைவது போல அது மெல்ல மெல்ல உங்களை வந்தடையும். நீங்கள் வலிமையாக மற்றும் ஆரோக்கியமாக இருக்கும் போது நோய் ஏற்படுமோ என யோசிக்க மாட்டீர்கள். ஆனால் அது மின்னல் உருவாவதைப் போல மின்னலாய் உங்கள் மீது வந்திறங்கும். நீங்கள் உலகளாவிய விஷயங்களில் மூழ்கி கிடக்கும் போது யமனை பற்றி யோசிக்க மாட்டீர்கள். அது அவ்வளவு வேகமாய் வருகிறதென்றால் இடிபோல் வந்து உங்கள் தலைகளை தாக்கும். வியாதி, முதுமை மற்றும் யமன் அவை ஒன்றுடன் ஒன்று இணையாது. வாய் மற்றும் கைகள் போல் காலன் வந்து நிற்கின்ற போது, ஆபத்து காலம் உன்னை நெருங்கிய உடனே யமன் உன்னை தூக்கிச் செல்லும். பறவைகள் கூட்டம் கூட்டமாக ஒரே சமூகமாக ஒன்றன் பின் ஒன்றாக எவ்வாறு ஒருங்கே செல்கின்றதோ அதே போல ஜனனம், வாழ்க்கை மற்றும் மரணம் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அவைகள் உன்னிலிருந்து வேறுபட்டவைகள் அல்ல. அம்மூன்று உன்னை இணைக்கும் பாலங்கள். நன்கு யோசி. உன் பாவ வினைகளை குறித்து உனக்கு அச்சம் எழவில்லையா? கூர்மையான அம்புகள் உனக்காக நரகத்தில் தயாராக உள்ளன. பசி பூதமாக அல்லது மிருகங்கள் வடிவில் உன் கடைசி காலத்தில் நரகத்தில் உன்னை அணைத்துக் கொள்வதற்கு. அந்த உச்சியில் ஒருமுறை இறுக்கி கொண்டாயேயானால் வெளிப்படுவதற்கு மிகவும் கடினம். நீ கடந்த காலத்தில் பட்ட துன்பங்கள் அல்லது துயரங்கள் என்றால் பயமில்லையா? உன்னை துரதிருஷ்டம் அணைத்த போது அத்தாக்கம் முன்னில் இருந்திருக்காதா? கடல் அலைகளைப் போல வாழ்க்கையில் தொடரும் துன்பங்கள் இடைவெளியின்றி வந்து கொண்டே இருக்கும். ஒன்று போனதென்று நினைத்திருக்கையில் மற்றொன்று உடனே வந்து நிற்கும்.
அவற்றிலிருந்து நீ விலகி நிற்காத வரை இன்பத் துன்பங்கள் வருவதும் போவதுமாயிருக்கும். எப்படி என்றால், வீதியில் வந்து செல்லும் வழிபோக்கரை போல போக பாக்கியங்கள் நிரந்தரமல்ல. அது காணல் நீரில் குளிப்பதற்கு ஈடாகும். பனிப்புயல் போன்ற பேரிடர்கள் எவ்வித முன்னெச்சரிக்கையின்றி வருபவை. இவ்விஷயங்கள் எல்லாம் நினைவில் கொள்ளுங்கள். நாம் ஏன் தர்ம நெறிகளை கடைபிடிக்க கூடாது? கானம் 13. இந்தியாவிலிருந்து வந்த ரேசுங்பாவிற்கு ஆணவம் என்ற பெருவியாதி தொற்றிக்கொண்டது. அதனை குணப்படுத்த மிலரேப்பா பல வகையில் முயற்சித்தார். சிஷ்யனின் பசி தீர்க்க பிச்சைக்கு சென்றார். வயது முதிர்ந்த கிழவி ஒருத்தி பிச்சை அளிக்காமல் திட்டியதும் அல்லாது உண்பதற்கு தன்னிடம் எதுவும் இல்லை என்று சத்தம் போட்டு அனுப்பிவிட்டாள். அடுத்த நாள் காலையில் அக்கிழவி இறந்து கிடந்தாள். அதனை கண்ட மிலரேப்பா இவ்வாறு கூறலானார்: ரேசுங்பா கேள், ஒவ்வொருவரும் இவளைப் போலவே மரணம் எனும் இறுதி கட்டம் அடைவார்கள். மக்கள் எவரும் இந்த உண்மை நிலை பற்றி என்றுமே சிந்திப்பதில்லை. ஆகையால் அவர்கள் அறநெறிகளுக்கான எல்லா வழிகளையும் தவற விடுவார்கள். இந்நிகழ்ச்சியை மனதிற்கொண்டு இதன் மூலம் கற்க வேண்டிய பாடங்களை நாம் இருவரும் கற்கலாம் என்று இவ்வாறு: தற்காலிகம் மற்றும் பிரம்மை. எவரின் உள்ளத்தில் வாழ்க்கை அழியக்கூடியதென்ற சத்தியம் வேரூன்றி உள்ளதோ அவரின் எண்ணங்கள் மற்றும் பணிகள் தர்ம நெறிகளை சார்ந்த வண்ணம் இருக்கும். எவரொருவர் படிப்படியாக தொடர்ந்து மரணம் பற்றி சிந்திக்கின்றார்களோ அவர்கள் சோம்பல் எனும் பூதத்தை எளிதில் வென்று விடுவார்கள். மரணம் எப்பொழுது நெருங்கும் என்பதை எவரும் அறியார். நேற்றிரவு மரணத்து அக்கிழவியைப் போல ரேசுங்பா கடினமாய் இருக்காதே. உன் ஆசான் உரைப்பதை கேள். வெளியுலகில் உள்ள அனைத்தும் வாஸ்தவம் என எண்ணியிருந்தால் அவை அனைத்தும் முன்னிரவில் உறக்கத்தில் கண்ட கனவு போன்றவையே. எவரேனும் உறக்கத்தில் உண்மையாக அப்படியே மூழ்கிவிட்டால் அவர்கள் நடந்து முடிந்த கனவை பற்றி சிந்திக்கின்றார்கள். ரேசுங்பா, அர்த்தமற்ற பிரச்சனைகளுடன் இருக்கின்றாயா? நீ நன்கு விழிப்புணர்வுடன் இருக்கின்றாயா? ஐயோ, நான் இவற்றை குறித்து சிந்தித்த போது புத்தர் மற்றும் பௌத்த தர்மம் எனக்கு தெளிவை தரும். நன்றியுணர்வற்ற இந்த மானிட தேகம் தற்காலிக சுகங்களுக்கு நிலையம். இதற்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது உன்னுள் கவலை எனும் விதையை விதைக்கும். இந்த மானிட சரீரம் மாசு மற்றும் தூசியால் நிரம்பிய தோல் பொம்மை. ரேசுங்பா, இதனை குறித்து ஆணவம் கொள்ளாதே. என் பாட்டை கேள். நான் இந்த உடலை நோக்கும் போது எனக்கு அது காணல் நீரில் உள்ள நகரம் போல தோன்றும். அது ஒரு கனப்பொழுதில் தோன்றினாலும் காண்கின்ற போதே அது கரைந்து கொண்டே இருக்கும். நான் இதை பற்றி சிந்திக்கையில் என் இதயம் துன்பத்தால் வலுவேறிவிடும். ரேசுங்பா, நீ இந்த வாழ்க்கை பந்தத்திலிருந்து விலகி நிற்க மாட்டாயா? ஐயோ, நான் இவற்றை குறித்து சிந்தித்த போது புத்தர் மற்றும் பௌத்த தர்மம் எனக்கு தெளிவை தரும். இம்சை புரிபவன் மகிழ்ச்சியை என்றும் தழுவ இயலாது. எல்லா துயரங்களுக்கும் மூல காரணம் உனக்குள் உள்ள குணங்களே. ஓ ரேசுங்பா, ஒருபோதும் பேராசை கொண்டவனாய் திகழாதே. இருப்பினும் என் பாடலை கேள். ஒருமுறை திரும்பி என்னுள் ஒட்டியிருக்கும் மனதை ஆராய்ந்தால் அது வனத்தில் அற்ப ஆயுள் கொண்ட சிட்டுக்குருவி போல இருக்கும். அதற்கு வீடு இல்லை, இங்கே படுக்க வந்துள்ளது. நான் இதை பற்றி சிந்திக்கையில் என் இதயம் துன்பத்தால் கனமாகிவிடும். ரேசுங்பா, ஆரோக்கியமற்ற எண்ணங்களால் நீ திருப்தி அடைகின்றாயா? ஐயோ, நான் இவற்றை குறித்து சிந்தித்த போது புத்தர் மற்றும் பௌத்த தர்மம் எனக்கு தெளிவை தரும். மனித வாழ்க்கை நம்பகமற்றது. அது குதிரை வாளில் இருக்கும் ஒரு மெல்லிய மயிரிழையை போன்றது. அது எப்பொழுதும் நுனியில் அருந்தே தொங்கி கிடக்கும். எப்பொழுதாகிலும் எதிர்பாராமல் சற்றென்று அருந்து விழலாம். நேற்றிரவு கண்ட கிழவியை போல. ரேசுங்பா, இந்த நிலையற்ற வாழ்க்கையை பிடித்து கொண்டு தொங்காதே. இருப்பினும் என் பாடலை கேள். என் உள்ளே உள்முகமாய் நடக்கும் சுவாசத்தை கவனித்தால் அவை பனி போல ஒரு கணம் மட்டுமே என்று கவனித்தேன். அவை எந்நேரத்திலும் நின்று விடலாம், மாயமாகி விடலாம். நான் இதை பற்றி சிந்துகையில் என் இதயம் துன்பத்தால் கனமாகிவிடும். ரேசுங்பா, இந்த பாதுகாப்பற்ற தன்மையை வெல்ல நினைக்கவில்லையா? ஐயோ, நான் இவற்றை குறித்து சிந்தித்த போது புத்தர் மற்றும் பௌத்த தர்மம் எனக்கு தெளிவை தரும். இந்த குற்றமுள்ள பந்தங்களை எல்லா பகைக்கும் காரணம். இந்த கிழவியின் கதையே ஒரு நல்ல பாடம். ரேசுங்பா, உன் கோரிக்கைகளை குறித்த சிந்தனைகளை நிறுத்து. இப்போது என் பாடலை கேள். நான் என்னை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்களை காண்கையில் அவர்கள் யாவரும் வீதியில் உலவி வரும் வழிபோக்கரை போல காணப்படுவர். அவர்களோடுள்ள நெருக்கம் தற்காலிகம், ஆனால் பிரிவு என்றென்றைக்கும் நிரந்தரம். நான் இதை பற்றி சிந்திக்கையில் என் இதயம் துன்பத்தால் கனமாகிவிடும். ரேசுங்பா, இந்த உலகளாவிய வாழ்வில் உன்னுடன் இணைந்து உள்ளவற்றை உன்னிடமிருந்து விளக்க நினைக்கவில்லையா? ஐயோ, நான் இவற்றை குறித்து சிந்தித்த போது புத்தர் மற்றும் பௌத்த தர்மம் எனக்கு தெளிவை தரும். பணக்காரன் அவன் சம்பாதித்தவற்றுடன்
என்று மகிழ்ச்சியுடன் இருப்பான். இவைகள் யாவும் உலகளாவிய வினை பயன்களின் தோரணையே. செல்வம் மற்றும் நகைகள் மிகவும் சிரமப்பட்டு வேலை செய்து சேமித்து வைத்ததால் வந்தவை. அக்கிழவியின் பையிலுள்ள உணவு போல ரேசுங்பா எதையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதே. இருப்பினும் என் பாடலை கேள். நான் செல்வ சீமான்களின் செல்வங்களை பார்க்கும்போது அவை எனக்கு தேனீக்கள் கொண்டு சேர்த்த தேனை போல காணப்படும். கஷ்டப்பட்டு வேலை செய்தல் பிறருடைய சந்தோஷத்திற்காகவே. மற்றவர்களுக்காக செய்யும் பணி அவருக்கு கிடைக்கும் பலன்கள். நான் இதை பற்றி சிந்திக்கையில் என் இதயம் துன்பத்தால் கனமாகி விடும். ரேசுங்பா, உன்னிடம் இருக்கும் புத்தி எனும் செல்வத்தை திறக்க உனக்கு மனமில்லையா? ஐயோ, நான் இவற்றை குறித்து சிந்தித்த போது புத்தர் மற்றும் பௌத்த தர்மம் எனக்கு தெளிவை தந்தது. ஓம் தொடரும்.